அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும், அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எதற்காக இப்படி ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமேயானால், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் என்டிஏ கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொல்லி வெளியேறிட்டாங்க. அதே போல எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எங்களுடைய நிர்வாகிகளிடத்தில் கலந்து ஆலோசித்த பின்பு தான் நாங்கள் அறிவிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் முன்னாள் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து விட்டு, நட்பு ரீதியாக நாங்கள் சந்தித்தோம். அதே போல கூட்டணி சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடை நீங்க மறுபரிசீலனை செய்யணும். என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வர வேண்டும். திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற என்னுடைய கோரிக்கையை நான் டிடிவி தினகரன் அவர்களிடத்தில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க. அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களையும் விரைவில் நான் சந்திச்சு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை சந்திக்கிறாங்க. அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. மறுபக்கம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவினுடைய இந்நாள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய இல்லத்திலேயே போய் சந்திக்கிறாரு. சந்தித்து பேசிய பின்பு அன்றைய தினம் இரவே டெல்லிக்கு கிளம்பி போறாரு. டெல்லிக்கு கிளம்பி போய் அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்திக்கிறாரு. இந்த இரண்டு சந்திப்புகளுக்கும், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய சந்திப்பு, அதே போல அண்ணாமலை அவர்கள் மற்றும் டிடிவி தினகரன் அவர்களுடைய சந்திப்பு, இந்த இரண்டு சந்திப்பிற்கும் ஏதேனும் ஒற்றுமை இருக்கிறதா என்று பார்த்தோமேயானால், செப்டம்பர் 5 அன்று முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய மூத்த முன்னோடி செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதுல அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும், பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர வேண்டும், அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் கட்சிக்குள்ளாக வர வேண்டும் என்று தொண்டர்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினாரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். அவர் ஒரு 10 நாள் கெடுவும் கொடுத்தாரு. செப்டம்பர் 5 அன்று சொன்னாரு, ஒரு 10 நாட்களுக்குள்ளாக இதற்குண்டான ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அதற்கு பின்பு அந்த இணைப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடிப்பதற்கு 1 மாத காலம் கூட ஆகலாம். அதை பற்றி கவலை இல்லை. ஆனா 10 நாளுக்குள்ள ஒன்றுபட்ட அதிமுகவிற்கான முயற்சியை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடுவை விதித்தாரு. அதற்கு பின்பு கூட செய்தியாளர்கள் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை பார்க்கும் பொழுது கூட 10 நாள் கெடுவு முடிஞ்சிருச்சு, ஒன்றுபட்ட அதிமுகவிற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்க போறீங்களான்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருந்தாங்க. ஆனா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல இந்த ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கான அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு விட்டதோ என்று கூட இந்த சந்திப்புகள் வாயிலாக நமக்கு தெரிகிறது. என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்டிருக்கலாம். அதை கேட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கருத்தை சொன்னாரோ அந்த கருத்தை சொல்வதற்காக கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கலாம். அதே போல அண்ணாமலை அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் சந்தித்து பேசியிருந்த பொழுது ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம் என்கின்ற ஒரு சில உத்தரவாதத்தை கொடுத்திருக்கலாம். அதே போல ஒன்றுபட்ட அதிமுக உருவான பின்பு உறுதியா நீங்கள்லாம் அந்த கூட்டணிக்கு வரணும், என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தணும், நம்ம திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் அவர் வைத்திருக்கலாம். அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை நான் சந்தித்து பேசவும் தயாராக இருக்கிறேன், விரைவில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்னதும், ஒன்றுபட்ட அதிமுக விரைவில் உருவாகக்கூடும், ஆகினால் நம்ம எல்லாம் ஒரு அணியில பயணிக்க வேண்டும், கருத்து வேறுபாடு நமக்குள்ள இருந்தால் கலைந்து விட்டு திமுக ஆட்சியை வீழ்த்துவதே ஒரே எண்ணமாக நம்ம பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைப்பதற்காக கூட அண்ணாமலை அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதைத்தான் அவர் பிரதிபலித்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தொடர்பு படுத்தி பார்க்க முடிகிறது. அதே போல வரக்கூடிய அக்டோபர் 6, 7 அந்த தேதிகளில் பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். அவர் வரக்கூடியது பாஜகவினுடைய கட்சி சம்பந்தமான விஷயங்களுக்காக வர இருந்தாலும் கூட மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்லி அதற்கு அவரை சம்மதிக்க வைக்கக்கூடிய அந்த வேலைகளை முன்னெடுப்பதற்காகத்தான் அவர் ஜே.பி. நட்டா அவர்கள் அக்டோபர் முதல் வாரத்தில் இங்கே வர்றாரு அப்படின்ற ஒரு தகவலுமே சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சுற்றுப்பயணத்திற்கு செல்லக்கூடிய இடங்களில் பூரா மிகப்பெரிய அளவில் கூட்டம் வருகிறது. நான் தான் தலைமை, ஆட்சி மாற்றத்திற்கு, அதாவது என்னையை முதலமைச்சராக்குவதற்கு தமிழக மக்கள் தயாராயிட்டாங்க அப்படின்ற ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறாரு. பணம் கொடுத்து கூட்டணும் அப்படின்னா யாருக்கு வேண்டுமானாலும் கூட்டம் வரும். ஆகையால வரக்கூடிய அந்த கூட்டத்தை வச்சு நான் தான் புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா
அதற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. அதைத்தான் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட சமீபத்தில் திண்டுக்கல்ல நடைபெற்ற கட்சியினுடைய கூட்டத்தில் கூட சொல்லியிருப்பாரு. கூட்டம் கூட்டுறவங்கலாம் எம்ஜிஆர் ஆயிர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சாடி இருப்பார் போல இருக்கு. நமக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல தன்னிலையை உணரணும், ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு வழிவிடணும். அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிவிடவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக தான் உருவாகும். அதை நோக்கி தான் அதிமுகவும் நகரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை தொண்டருடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும். அதுல தான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட வாரியாக ஒவ்வொருவராக ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்று தொண்டருடைய கருத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன எண்ணத்தோட பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரோ, மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் என்ன எண்ணத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பதை வரவேற்கும் வண்ணமாக மாவட்ட வாரியாக ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் சென்று அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய வேலையில தான் 2 தினங்களுக்கு முன்பாக இரவு நேரத்தில் கட்ட வண்டி கட்டிக்கிட்டு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்று சொன்னதை வரவேற்கும் விதமாக அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய இல்லத்திற்கே அதிமுகவுடைய தொண்டர்கள் சென்று அவருக்கு ஆதரவை தெரிவித்தாங்க. இதை பார்த்து தாங்கிக்கிற முடியாத எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களும் என்ன பண்ணாங்க? நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணத்திற்கு செல்வதற்காக வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை கோபிசெட்டிப்பாளையத்தில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரவேற்பை காண்பித்து கொங்கு மண்டலம் என்றாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படி என்பது போல ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. உண்மையிலேயே கொங்கு மண்டலத்திற்கு ஒரு முகம் என்றால் புரட்சி தலைவர்களுடைய காலத்திலேயே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருக்கிறார். ஒரு விபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4.5 வருஷம் முதலமைச்சராக ஆயிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு நபர் இருப்பதே வெளி உலகத்துக்கு தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பாகவே சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட கழக செயலர் வாங்குவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாவட்ட கழக செயலராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்திற்கு செல்வதற்கு எங்கே போக வேண்டும், எங்கே கூட்டம் கூட்ட வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் என்ற அத்தனை விஷயங்களையும் முன்னின்று செய்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். இன்னைக்கு அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு கொங்கு மண்டலம்னாலே நான் தான் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த கொங்கு பதில் இருக்கக்கூடிய மக்களும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய போக்க ரசிக்கல. அப்படி ரசிச்சிருந்தாங்க அப்படின்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்று சொன்ன பொழுதே அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்களா? மாறாக இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? மாட்டு வண்டி கட்டி ராத்திரி பகலா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து அதிமுக தொண்டர்கள் அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போய் ஒன்றுபட்ட அதிமுக உருவானும் சொல்லி நீங்க சொன்னீங்களே, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒன்றுபட்ட அதிமுக உருவானா தான் 2027 திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க முடியும். அதற்கு நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் சொல்லிட்டு ராத்திரி பகல அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பார்க்க சென்று கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருந்தாம நான் தான் கட்சிக்கு தலைமை, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா அவருடைய தலையில அவரே மண்ணலி போட்டுக் கொள்வாரே ஒழிய எந்த ஒரு மாற்றமும் இங்க நடக்க போவது இல்லை. விரைவில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும். ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமை தாங்குவார். அதே போல 2026 மிகப்பெரிய மெகா கூட்டணியை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்டமைப்பார். 2026 தீய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்து இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி, வணக்கம்.